ஹாய்! இன்னைக்கு டிசைன் 4ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அழகா வந்து நம்ம சிம்பிளா நீட்டா கிட்ஸோட ட்ரெஸ்லயோ, நம்மளோட ப்ளவுஸ்ல பேக் நெக்லயோ வைக்கிறதுக்கு ஒரு சைடு ஹோல் சீக்வென்ஸு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் ஃப்ளவரு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒன் மோர் நம்பர் ஃப்ளவர் குடுக்க போறேன் நானு. ஒன் மோர் நம்பர் ஃப்ளவர் குடுத்துட்டா, சிம்பிள் அண்ட் நீட் டிசைனா ஒரு 3D லுக்ல அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளவர் மேல குடுக்கறதுக்கு நான் அழகா ஒரே ஒரு குட்டி லோரியல் எடுத்திருக்கேன். அந்த லோரியல எடுத்துட்டு இந்த ஜாயிண்ட்ல நான் குடுத்துர்றேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது பார்க்க சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 பக்கமும், இந்த ஒரு பக்கமும் நீங்க வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸ் குடுத்துக்கலாம். இல்ல லீஃப் சீக்வென்ஸஸ் குடுத்துக்கலாம். ஸோ நான் 2 கார்னர்ல லீஃப் சீக்வென்ஸ் குடுக்க போறேன். கரெக்ட்டா அந்த எட்ஜ்ல, அந்த சர்க்கிள் சீக்வென்ஸோட எட்ஜ்ல வந்து, அதாவது சைடு ஹோல் சீக்வென்ஸோட எட்ஜ்லேருந்து நான் நீடில் எடுத்துட்டு, ஒரு லீஃப் சீக்வென்ஸ் குடுக்குறேன். அதே மாதிரி தான் நம்ம இன்னொன்னும் குடுக்க போறோம். ஸோ குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு, அடியில நல்லா உங்களால எந்த அளவுக்கு தள்ளி குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தள்ளி குடுத்துருங்க. சிம்பிள் அண்ட் நீட்டா இப்ப நம்ம குடுக்கும்போது ஒரு வி ஷேப் ஃபார்மேட்ல நம்ம குடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த 2 லீஃப் சீக்வென்ஸுமே 2 பக்கமும் அந்த ஃப்ளவர் வந்து சென்டர்ல இருக்க மாரியும், அது 2க்கு அடியில வந்து அந்த லீஃப் இருக்கிற மாரியும் அழகா வந்து ஒரு வி ஷேப்ல இருக்க மாரி சிம்பிள் அண்ட் நீட் ப்ரூச் கிடைக்கும். இங்க நீங்க லோரியலுக்கு பதிலா நம்பர் பீட் கூட குடுத்துக்கலாம். தேங்க் யூ.